இங்க உள்ள ஜப்பான்ல உள்ளவங்க எல்லாம் தட்டை தினமும் உடைக்கிறாங்களா அல்லது உடைக்கிற சூழ்நிலை ஏற்படுதான்னு கேட்கிறேன். இல்ல, யாருமே உடைக்கிறது இல்ல, உடைச்சதா நான் கேள்விப்படவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஆனா வெளிநாட்டுல இருந்து வர்ற மாணவர்கள் தான் ஐரோப்பா நாட்டுல இருந்தோ அல்லது அமெரிக்கா நாட்டுல இருந்தோ இங்க படிக்க வர்ற மாணவர்கள் தான் அப்படி தவற விட்டு உடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு பதில சொல்றான். அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னார், ஏன் இவங்க மட்டும் உடைக்கல, ஏன் அவங்க கிட்ட மட்டும் அந்த தட்டு உடையுது அப்படின்னு சொல்லும்போது, இவங்க பழகிக்கிட்டாங்க, அது தட்டு மெலிதாக இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாங்க. they become conscious that the plate is very thin அப்படின்னு சொல்லி, அதனால அவங்களுக்கு அந்த இயல்பு, அந்த பிளேட்டை சார்ந்து இயல்பு மாறிடுச்சு. அதனால எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு அவங்க பெர்ஃபெக்டா கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ இந்த ஆசிரியர் சொன்னாரு,